So last classல integral domain, field, ring அதெல்லாம் பார்த்தோம். இது அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Show that Z is a ring. Zங்கிறது இண்டிஜர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும், 0 இருக்கும், +or-1 +or-2 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ரிங்கோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரிங்கோட கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம். அசோசியேட்டிவிட்டி இருக்கும், இசெட்கமா பிளஸ் இஸ் ரிங்கா இருக்கும், அண்ட் டாட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அப்படிலாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிங்குன்னு சொல்லுவோம். இன்னும் ஒன் மோர் டைம் ரிங்கோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிங்கோட டெஃபினிஷன் ஆர்காம் பிளஸ் எபிலியன் குரூப்பா இருக்கும். ஸோ இங்க நம்ம இசட் எடுத்துருக்கோம். ஸோ இசட்காம் பிளஸ் எபிலியன் குரூப் தான். அண்ட் அதோட மல்டிபிளேஷன் அசோசியேட்டிவா இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரிங்குன்னு சொல்லலாம். ஸோ இசட் வந்து ஒரு ரிங் தான், எல்லா ஆக்சியமும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ஏ ரிங்கான்னு கேட்டிருக்காங்க. என்ஏ இட்ஸ் நாட் அ ரிங் பிகாஸ் நேச்சுரல் ரிங் அப்படின்னா அதுல வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸே இங்க இருக்காது. பிகாஸ் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி 0 எப்போ கிடைக்கும், a பிளஸ் மைனஸ் ஏ போட்டாதான் நமக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும் இல்லையா. மைனஸ் ஏவே இருக்காது நேச்சுரல் நம்பர்ஸ்ல, நெகட்டிவ் நம்பர்ஸே இருக்காது. அதனால ஐடென்டிட்டி இன்வெர்ஸே இருக்காது, அடிட்டிவ் இன்வெர்ஸ். therefore it is not a ring. இசட் வந்து இன்டெகிரல் டொமைனான்னு கேட்டிருக்காங்க. இன்டெகிரல் டொமைனான்னு பார்க்கணும்னா முதல்ல கம்யூட்டேட்டிவ் ரிங் இருக்கணும், அதுல யூனிட்டி இருக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ரிங்கா இருக்குமா, இது கம்யூட்டேட்டிவ் ரிங் தான். ஏன்னா இசட்ல வந்து ஏபி ஈக்குவல் டு பிஏ நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ரிங்கா தான் இருக்கும். இந்த யூனிட்டி இருக்குமா, இருக்கும். அண்ட் இதுல வந்து NZங்கிறது என்னன்னா, NZ மீன்ஸ் நோ ஜீரோ டிவைசஸ். அதான் வந்து இன்டெகிரல் டொமைனோட ஃபார்முலா. கம்யூட்டேட்டிவ் ரிங்கா இருக்கணும், யூனிட்டி இருக்கணும், நோ ஜீரோ டிவைசஸ் இருக்கணும். இருந்ததுன்னா அதை நம்ம இன்டெகிரல் டொமைன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இங்க செக் பண்றோம். இசட்டுக்கு அதெல்லாம் இருக்குமான்னு பார்க்கணும். கம்யூட்டேட்டிவ் ரிங்கா இருக்கும் அண்ட் யூனிட்டியா இருக்கும் அண்ட் நோ ஜீரோ டிவைசஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது நோ ஜீரோ டிவைசஸ் தான். therefore இது வந்து எனக்கு ஒரு இன்டெகிரல் டொமைன். ஷோ தட் Z6 is not an integral domain. இன்டெகிரல் டொமைனோட கண்டிஷனை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பண்ணல அப்படின்னு பார்த்தா, நமக்கு இந்த கண்டிஷன் நோ ஜீரோ டிவைசஸ் கண்டிஷன் வரணும் இல்லையா. நோ ஜீரோ டிவைசஸ் மீன்ஸ் ஏ டாட் பி ஜீரோனா எதர் ஏ ஜீரோவா இருக்கணும் அல்லது பி ஜீரோவா இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஏயும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான், பியும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான். ஆனா நமக்கு ஆன்சர்ல ஜீரோ வருது. therefore it has no non-zero devices இல்ல. இதுல no zero devices இருக்கு, அதனால it is not integral domain. புரியும் நினைக்கிறேன். இந்த கண்டிஷன் ஆக்சுவலா no zero devices அப்படின்ற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால it is not an integral domain. அண்ட் ZP வந்து ஃபீல்டா இருந்தா ZP ஃபீல்டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. P வந்து பிரைமா இருக்கும்போது ZP வந்து ஃபீல்டுன்னு. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. இந்த ஒரு கண்டிஷனை வச்சு நீங்க வந்து இது ரிலேட்டடா என்ன எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாலும் போடலாம். Z3 வந்து ஃபீல்டு தான், ஏன்னா P பிரைமா இருக்கு. அண்ட் Z7 ஃபீல்டு, Z5 ஃபீல்டு. பிரைமா இருந்ததுன்னா இது எல்லாமே என்னதான் இருக்கும், ஃபீல்டா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது ஃபீல்டு ப்ரூவ் பண்றதுக்காக பார்த்தோம்னா, ஃபீல்டுனா நமக்கு என்ன இருக்கணும், கம்யூட்டேட்டிவ் ரிங்கா இருக்கணும், ஐடென்டிட்டி இருக்கணும், நான் ஜீரோ எலமெண்ட் ஹேஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கணும். அது இருந்ததுன்னா அதை நம்ம ஃபீல்டுன்னு சொல்லணும். இது கம்யூட்டேட்டிவ் ரிங்கா தான் இருக்கும் அண்ட் ஐடென்டிட்டி இருக்கும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும் ZBல. therefore it is a field. find unity in Z7ல யூனிட்டி ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒன்னா தான் இருக்கும். அண்ட் ஷோ தட் பூலியன் ரிங் இஸ் கம்யூட்டேட்டிவ். இது ஆப்வியஸ் தான், பூலியன் ரிங் எப்படிதான் இருக்கும், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் ஃபைண்ட் நில்போட்டன்ட் எலமெண்ட் இன் Z4ல வந்து நில்போட்டன்ட் எலமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. Z4 அப்படின்னால அதுல என்னெல்லாம் இருக்கும், 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கா போட்டு பார்க்கணும். இப்போ 2க்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 power 1 is 2. அதான் எல்லாமே போட்டு பார்க்கணும். இப்போ 0க்கும் நம்ம போட்டு பார்க்கணும். 0க்கு போட்டு பார்த்தீங்கன்னா 0 power 1 is 0 mod 4 and 0 power 2 is actually நம்ம 0 power 2 தான் வேணும்.
ஸ்கொயர்டு தானே பார்ப்போம் நம்ம. 0 mod 4 தான் வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இப்போ 1க்கு போறோம்னா 1 power 1 is 1 mod 4 and 1 power 2 is 1 mod 4 அப்படிதான் வருது. ஸோ இங்க 0 வரல. 0க்கும் 2க்கும் மட்டும் தான் 0 வரும். Therefore 2 and 0 are nilpotent element. Here 2 and 0 are the nilpotent element. புரியும் நினைக்கிறேன். இது வந்து nilpotent element எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஸ்கொயர்ட் எடுத்து பார்க்கணும். எந்த இதுக்கெல்லாம் ஸ்கொயர்ட் போடும்போது 0 வருதுன்னு பார்க்கணும். 3க்கு ஸ்கொயர்ட் போட்டாலும் உங்களுக்கு 9 வரும். 9 அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 கான்க்ரூண்ட் mod 4 தான் வரும். இந்த இடத்துல 0 வராது. ஸோ 2க்கும் 0க்கு மட்டும் தான் ஸ்கொயர்ட் பண்ணும்போது நமக்கு 0 mod 4 வரும். Therefore 0 and 2 are the nilpotent element. Show that the field has no zero devices. The definition வந்து obvious. Field க்கு என்ன இருக்காது, zero devices இருக்கா. It has no zero devices. And R is R a division ring. R வந்து ஒரு division ring ஆன்னு கேட்டிருக்காங்க. டிவிஷன் ரிங்கோட டெஃபினிஷன் என்னமால அது வந்து ரிங்கா இருக்கணும். R வந்து ரிங்கா தான் இருக்கும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும் மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ இது கம்யூட்டேட்டிவாகவும் இருக்கும். அதனால இந்த ஆர் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஆர் இஸ் அ ஃபீல்ட் அஸ் வெல் அஸ் இட் இஸ் அ டிவிஷன் ரிங். ஓகே, பிகாஸ் ஃபீல்டு அப்படின்றது டிவிஷன் ரிங் வித் கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங்கை தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இது ஆர் டிவிஷன் ரிங்காகவும் இருக்கும். இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால ஆர் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ஆர் ஹேஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ டிவிஷன் ரிங். தேர்ஃபோர் ஆர் இஸ் அ ஃபீல்டு. And show that every division ring has unity. Yeah, it's obvious. Every division ring has unity. And finite integral domain field தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் ஃபீல்டா இருக்கும். அண்ட் இந்த ஐடம்போட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் Z6 கேட்டிருக்காங்க. ஐடம்போட்டன்ட் எலமெண்ட்னா a² ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கணும். நில்போட்டன்ட்னா 0 வரும். ஐடம்போட்டன்ட்னா a² ஈக்குவல் டு a. ஸோ எந்த இடத்துல ஏ வருது ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம பார்க்கணும். அங்க 0 வர்றது பார்த்தோம்ல, இங்க 1 வர்றதை பார்க்கணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் Z6ல என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், 0 இருக்கும், 1 2 3 4 5 இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பார்க்கணும். 0 ஸ்கொயர்னா 0 வருது, 1 ஸ்கொயர்னா 1 வருது, 2 ஸ்கொயர்னா 4 வந்துருது, 3 ஸ்கொயர்னா 3, இங்க 3 வந்திருக்கா, இங்க 4 வந்திருக்கா, இங்க 5னா 1 வந்துருது. ஸோ இதெல்லாம் வராது. a²க்கு எப்போ ஏஏ கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 0 1 3 4 இந்த 4 தான் ஐடம்போட்டன்ட் எலமெண்ட். ஷோ தட் சப்ரிங் ஆஃப் அ ரிங் இஸ் அ ரிங். அதுவும் ஈஸி தான். சப்ரிங் ஆஃப் ரிங் இது வந்து ஈஸி. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சப்ரிங் ஆஃப் ரிங் இஸ் ஆல்சோ ஏ ரிங். டெஃபினிஷன்ல இருந்து நமக்கு ஆப்வியஸா வந்துடும். ஷோ தட் 0 ரிங் ஹேஸ் ஒன்லி 1 எலமெண்ட். 0 ரிங்குக்கு வந்து எப்பவுமே ஒன்லி 1 எலமெண்ட் தான் இருக்கும் சொல்றாங்க. தட் இஸ் ஆல்சோ கிளியர். இப்போ ஒரு கம்பேரிசன் டேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். ரிங் பார்த்துட்டோம், ஃபீல்டு பார்த்துட்டோம், இன்டெகிரல் டொமைன் பார்த்தோம், டிவிஷன் ரிங் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். இதுல வந்து நமக்கு மெயினான ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, யூனிட்டி அண்ட் 0 டிவைசஸ். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவா இருக்கணும், யூனிட்டி 0 டிவைசஸ். இந்த 3 தான் வந்து என்னது மெயின். இதுல இன்டெகிரல் டொமைன்ல பாத்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், யூனிட்டியும் இருக்கும், ஆனா 0 டிவைசஸ் இருக்காது. இட் ஹாஸ் நோ 0 டிவைசஸ். டிவிஷன் ரிங்ல வந்து கம்யூட்டேட்டிவ் இருக்காது, யூனிட்டி மட்டும் இருக்கும். டிவிஷன் ரிங்காவும் இருக்காது. டிவிஷன் ரிங்ல வந்து 0 டிவைசஸும் இருக்காது. ஃபீல்ட்ல வந்து இந்த ரெண்டும் இருக்கும், இது இருக்காது. அதாவது ஃபீல்டும் இன்டெகிரல் டொமைனும் மோரார்ல சேமா வரும். பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபீல்டுக்கும் இன்டெகிரல் டொமைனுக்கும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், கம்யூட்டேட்டிவ் ரிங் அண்ட் யூனிட்டி இருக்கும். பட் 0 டிவைசஸ் ரெண்டுக்குமே இருக்காது. ரிங் வந்து செப்பரேட். அதுக்கு வந்து எல்லாமே ஆப்ஷனல் தான். இதுவும் ஆப்ஷனல் தான், இதுவும் ஆப்ஷனல் தான், இதுவும் மேபி எக்ஸிஸ்ட் ஆகலாம். இதுதான் ரிங். டிவிஷன் ரிங் பாத்தீங்கன்னா இதுல இந்த யூனிட்டி மட்டும் வரும் டிவிஷன்ல, அண்ட் அது மல்டிபிலிட்டிவ் இன்வர்ஸ் போயிடும். கம்யூட்டேட்டிவ் 0 டிவைசஸும் இருக்காது. ஸோ குயிக் ரிவிஷன் பாக்ஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து மெமரி பண்றதுக்கு நம்ம FIR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். FIR அப்படின்னு. ஏன்னா ஃபீல்டே வந்து இன்டெகிரல் டொமைனா இருக்கும், இன்டெகிரல் டொமைன் வந்து என்னவா இருக்கும், ரிங்கா இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். FIR மீன்ஸ் ஃபீல்டு வந்து இன்டெகிரல் டொமைனா இருக்கும், இன்டெகிரல் டொமைன் ரிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்டெகிரல் டொமைன் பார்க்கலாம்.